ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதத்தோட சாப்பிட்றக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் கோவக்காயில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது நம்ம எப்பயும் சாப்பிட்ற கோவக்காய் கறியிலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயே செய்யுங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக செவந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு பூண்டும் மீடியம் சைஸ் இஞ்சி துண்டுன்னு எடுத்து 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி சேருங்க, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி 4ஆக கீறி வச்சுருக்கீங்க. ரொம்ப செவந்த காயாக எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை காயாக எடுத்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இந்த கோவக்காய் இது கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக அந்த வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பரட்டினதுக்கப்புறமா இந்த கோவக்காய் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். அந்த கோவக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம ஆரம்பத்தில் சேர்த்துற அந்த எண்ணெயிலே இந்த கோவக்காய் நல்லா தோல் சுருங்கி வெந்து வரணும். இப்போ ஒரு டைம் நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது அது கூட காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு நல்லா செக்க செவியன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோவக்காய் மேல் தோல் சுருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக வேக வைக்க முடியாது, ரொம்ப திக்காகிடும். அதனால கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். கோவக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலைங்க. புளிப்புக்காக புளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுருக்கேங்க, அது கூட சேர்த்துக்கலாம். புளி உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கலந்து எடுத்துட்டு ஏற்கனவே கோவக்காய் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். காரம் பத்தல நீங்கள் திரும்பி கொஞ்சம் சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தளத்தலன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்துன கோவக்காய் எல்லாமே நல்லா வெந்து அப்படியே மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கோவக்காய் குழம்பு ரெடி. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே மீன் குழம்பு சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.